வணக்கம் நத்தோட நம்ம நடிகர் லாரன்ஸ், அதாவது காஞ்சனா, அப்புறம் ஜிகிர்தண்டா 2 இந்த மாதிரி வெற்றி படங்கள் கொடுத்த நம்ம நடிகர் லாரன்ஸ் இப்போ அவருக்கு அரசியலுக்குள்ளே வரணும், அரசியலை போட்டு பணி செய்யணும்னு சொல்லி அவங்க அம்மா ஆர்டர் கொடுத்ததால இப்போ அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டுக்கிறாரு. அந்த வீடியோவில் கடமை செய் பலனை எதிர்பார்க்காத, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறாரு. முதல்ல அவர் என்ன சொல்லிக்கிறாருன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நடிகர் லாரன்ஸ் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்றது நீங்களே சொல்லுங்க அப்படின்றது அவரே வீடியோட இறுதியாக சொல்றாரு. ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா, அரசியலுக்கு வரலாமா வேண்டான்றது ஏங்க அது உங்க தனிப்பட்ட விருப்பங்க. உங்களுக்கு மக்கள் பணி செய்யணும் ஆசையா இருந்தா களத்துல வாங்க. அது இல்ல சாதியை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க, மதமா பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. அது அரசியல்ன்றது சாக்கடை அப்படின்னு பிற்போக்க யோசிச்சுட்டு பயந்துட்டுலாம் உட்காராதீங்க. மக்கள் பணிக்காக நீங்க வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா களத்தை கால் எடுத்து வைங்க. விஜய் சாரே சிஎம் ஆயிட்டாரு, ஏன் நீங்க சிஎம் ஆக முடியாதா? அப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு எண்ணம் இருந்தாவே யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் இவர் பேசுகிற வீடியோவில் முழுக்க முழுக்க பார்த்தோன்னா இவர் திருச்சி தொகுதியில் விஜய்க்கு சப்போர்ட்டரா, அதாவது விஜய்க்கு வேட்பாளராக இவர் திருச்சியில் நிற்க போறாருன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. சரியா போச்சு. சரி, ஓகே. இவர் ஃபர்ஸ்ட் ஒரு கதை ஒன்று சொல்றாரு, அதாவது கடமை செய் பலனை எதிர்பார்க்காத. இது எங்க இருந்து வருதுன்னா இந்த சனாதனம், மனு தர்மம் இந்த மாதிரி இந்த அவாக்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் தான் கடமை செய் பலனை எதிர்பார்க்கிறது. அதாவது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உன்னுடைய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட வேலை நீ செஞ்சுட்டே இரு, பலன் வரும். எப்போ வரும்? நீ செத்ததுக்கு அப்புறம், சொர்க்கம் நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பலன் தேடி வரும். ஏன் இப்போ வாழ்ற காலத்திலே வராதா? எப்படி வரும்? அதாவது என்ன சொல்றேன்னா, நீ இந்த சாதிக்காரன் இப்போ பானை செய்யறோம்னா நீ இந்த பானை செய்யற வேலை மட்டும் செய். அடுத்து முடி வெட்டுறோம்னா நீ முடி வெட்டுற வேலையே செய். காலங்காலமா உன் தாத்தன் செஞ்சானா, அடுத்து உன் அப்பன் செஞ்சானா, அடுத்து நீ செய், உன் புள்ள செய். இப்படி காலங்காலமா வம்ச வடிவு செஞ்சுட்டே இரு. கடமை செய், பலனை எதிர்பார்க்காத, கடமையை மட்டும் செய். அப்ப பலனை யாரு எதிர்பார்க்கறது? பலனெல்லாம் பெல்ட் போட்ட அவாக்கள் நாங்க எதிர்பார்த்துன்னு வாங்கிட்டு போயிடுற. நீ கடமை செஞ்சுட்டே இரு. நீ சொர்க்கத்துக்கு போகல, சொர்க்கம் எங்கடா இருக்கு? செத்த பிறகு இருக்குடா. நீ ஏன்னா பாத்தியாடா, சான்று இருக்கா? இல்லைங்க, சொர்க்கம் ஒன்று இருக்குங்க, அங்க பலன் கிடைக்குங்க இப்படின்னு கூமுட்டத்தனமா நம்ப வச்ச இந்த அவ்வாக்கள் இருக்கிறாங்க தெரியுமா, அந்த வசனத்தை கூட்டு இவர் சொல்றாரு கடமை செய் பலனை எதிர்பார்க்காது. சார் லாரன்ஸ் சார், உங்களுடைய குலத்தொழில் என்ன சார்? நீங்க போயிட்டு அந்த குலத்தொழில போயிட்டு கடமை செய்ய வேண்டியதுன்னு எதுக்கு நீங்கள் பலனை எதிர்பார்த்து சினிமாவில் வந்தால் நல்லா சம்பாதிக்கலாம், டான்ஸ் மாஸ்டர் ஆகினா நிறைய காசு வரும், டைரக்ஷன் பண்ணால் ஹீரோ ஆகிட்டா நிறைய சம்பாதிக்கலாம்னு இங்கே ஏன் சார் நீங்கள் வந்தீங்க? கடமையை அங்கே செய்ய வேண்டியதுதானே? அப்போ இன்னைக்கு அம்பேத்கர் போன்ற ஆட்கள்லாம் இன்னைக்கு படித்து இந்த சாதிக்கு தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்றது எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச வேலை நீங்கள் செய்யலாம். படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாரி வேணாலும் ஆகலாம். இங்கே எந்த தொழில் எவன் வேணால் செய்யலாம், இந்த தொழில் எவன் தான் செய்யணும்னு சொல்லி எந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எவனும் ஆதாரம் எவனும் போட்டு வைக்கல. அதெல்லாம் உடச்சி நீ என்ன வேலை வேணா செய்யடா, பிடிச்ச வேலை செய்யடா அப்படின்னு இன்னைக்கு நிறைய மக்கள் படிக்கிறாங்க. படிச்சு கலெக்டர் ஆகிறானுவா, டாக்டர் ஆகிறானுவா, இன்ஜினியர் ஆகிறானுவா, பிடிச்ச வேலை போர்ட்ஸ் கிட்ஸ் போயிட்டே இருக்கிறாங்க. எவனும் கடமையெல்லாம் செஞ்சுன்னு பலனை எதிர்பார்க்கல. அவனுக்கு பிடிச்சது, அவன் ஆசைப்பட்டது இந்த ஜென்மத்திலேயே அவன் செஞ்சு காட்டுறான். நான் அடுத்த ஜென்மத்துல நான் டாக்டர் ஆகணும், அதனால இந்த ஜென்மத்துல முடி வெட்டிட்டு கடமையை மட்டும் செஞ்சுட்டே இருப்பேன், பலன் நான் அடுத்த ஜென்மத்துல நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு நம்புறது எவனும் ஒன்று லூசு கிடையாது. எல்லாம் மாறி, காலம் மாறி போச்சு. இல்லை, ஒரு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்க போறீங்க, ஒரு தேர்தல் நிற்க போறீங்க, என்னங்க வாசங்க அது? கடமை செய் பலனை எதிர்பார்க்காது. அதுக்கப்புறம் நம்ம லாரன்ஸ் சொல்றாரு, நான் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படும் போது முதல்ல எந்த விஷயம் தான் நான் முதல்ல எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்பேன். அப்போ லாரன்ஸ் சார் நிறைய விஷயங்கள் பண்ணாரு அப்படின்னு கிசுலாம் இருக்கு. நிறைய விஷால் மேட்டர்லாம் நிறையா சொல்லுவாங்க. அந்த தெலுங்கு சார்ந்த ஒரு ஹீரோனி லாரன்ஸ் என்னோட வாழ்க்கையில் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. இதெல்லாம் நீங்கள் அம்மாவை கேட்டு தான் பண்ணீங்களா? என்னங்க அப்போ எல்லாத்தையும் நீங்கள் அம்மாவை கேட்டு தான் பண்ணுவீங்களா? ஏங்க அம்மாவோட காலங்கள் வேறு. அது அந்தந்த காலத்தில் அரசியல் அப்படி இருந்திருக்கும். மேபி அந்த காலத்தில் சாதி அடக்குமுறை, மத அடக்குமுறை ஹெவியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிட்டதில்லை. எல்லாரும் போல்டாக அரசியல் பேசணும்ல. இன்னமும் அம்மாவோட வாக்கு தான் தெய்வ வாக்குன்ற மாரி. எதுக்கு என்ன ட்ராமா? அதாவது நீங்கள் அம்மாவோட ஓட்டெல்லாம் வாங்கணும்னு பார்க்குறீங்களோ, ஒட்டுமொத்த அம்மாவோட ஓட்டலாம் இந்தமாரி ட்ராமா போட்டு உண்மையை சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். நான் அரசியல் வரப்போகிறேன், மக்கள் கலப்பணிக்க நம்ம களத்தில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் போதுமே. ஏங்க நம்ம ஒன்று கவர்ச்சி காட்டலாம் அரசியல் ஜெயிக்க வரல அப்படின்னு ஓப்பனா சொல்லுங்க. இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி. என்ன பண்ணாரா? போயிட்டு அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டாரா. எப்பன்னா ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கும் போது அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டாரா. அம்மா இந்த மாதிரி தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, என்னோட வாழ்க்கையில ஒளி ஏற்றி வைத்த தெய்வம், ஸோ அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா நான் போய் நிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாலாம், டேய்
அரசியல் ஒரு சாக்கடைடா, இங்கே வந்து சாதி பார்த்தோன்னா ஓட்டு போடும், மதம் பார்த்தோன்னா ஓட்டு போடும். சூப்பர், ஆனால் கரெக்டான வாசம் தான். ஆனால் நீனா போய் நின்னா உனக்கு வந்து எவனா ஓட்டு போட மாட்டான்டா, வேணாண்டா அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னா அந்த அம்மா அன்னைக்கு வந்து ஒத்துக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரஜினி சாரும் பார்த்தோன்னா கட்சி ஆரம்பிக்கல, அப்படியே கடந்து போயிட்டாங்களா. இப்போ பார்த்தோன்னா விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சானா, அதுக்கப்புறம் போய் கேட்டாலும் போயிட்டு அப்பமா அந்த அம்மா சொன்னாலாம், நான் விஜய் வந்து நேரில் போய் பார்க்குறேன், என் பிள்ளைய போய் நேரில் பார்த்து சொல்கிறேன். என்னம்மா பேச போறான்னு கேட்டேன். அரசியல் அப்புறம் நீ வந்து தோத்துருவ, இது வந்து சாக்கடை, நீ அரசியலுக்கு வராத, வந்து கவுத்து விட்டுற, எவ்வளவு பெரிய பணக்கார லைஃபை இந்த ஒரு லைஃப் விட்டுலாம் போயிட்டு அரசியல் வந்து தோத்துறாதுப்பா அப்படின்னா அவங்க அம்மா வந்து சொல்ல போறதை வந்து இவர்கிட்ட சொன்னாரா, அம்மா தயவுசெய்து சும்மா இருமா அப்படின்னு வந்து இவர் வந்து சமாதானப்படுத்தி வச்சாரா. அதுக்கப்புறம் அரசியல் நின்று விஜய் அவர்கள் ஜெயிச்ச உடனே முதல்ல தேடுந்து எங்க அம்மாவை தான். அம்மா பேர் கண்மணி, கண்மணி அப்படின்னு தான் கூப்பிட்டு போவேன். எங்கன்னு கூப்பிட்டு போனா அம்மா கொண்டு, என்னடா இவ்வளவு உஷாரா வர, என்ன விஷயம், இங்க உங்ககிட்ட தான் பேசணும். நீங்க சொன்னீங்கல்ல இங்க வந்து சாதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, மதத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பாத்தீங்களா சாதியும் மதத்தை அப்படியே உடைச்சிடாரு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா, ஆமா கண்ணா, அந்த புள்ள எல்லாத்தையும் மாத்திடுச்சு, இவ்வளவு பெரிய வெற்றி அடி வரணும்னு எதிர்பார்க்கலப்பா. அந்த தம்பி உண்மையே சாதியும் மதையும் ஒழிச்சுட்டாருப்பா, உடைச்சிட்டாருப்பா. இல்ல விஜய் சார்னா அப்படியே 10,000 பேரை கூட்டின்னு போயிட்டு சாதி ஒழிப்பு கேட்க ஊரின் சரி ஒன்னாகிட்டாரா? இல்ல விஜய் சார் வெற்றி பெற்றவனே சாதிலாம் மதம்லாம் உடஞ்சு போச்சா? என்ன சொல்ல வரீங்க? விஜய் சாரே பார்த்தோன்னா போன மீட்டிங்ல சொன்னாரு, நானா கவர்ச்சியை காட்டிய ஓட்டு வாங்கினா என்னை பார்த்தா அப்படி தெரியுதா இல்ல இப்படி தெரியுதா அப்படின்னு சொன்னாரு தெரியுமா. கவர்ச்சியை காட்டிய நான் வந்து ஓட்டு வாங்கினா வாயில நல்லா வருது வேணான்னு பாக்குறேன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்ப கவர்ச்சியை காட்டி ஓட்டு வாங்கினீங்கன்னா உண்மையாவே வந்து விஜய் சார் வந்து கவர்ச்சியை காமிச்சா ஓட்டு வாங்கினாரு. உண்மையை சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, விஜய் சார் வந்து நான் இந்த விஷயம் நல்லது பண்ணேன், நான் வந்து ஒரு போராளி, நான் வந்து 40 வருஷம் 30 வருஷம் மக்களுக்கே ஓடி களத்துல நின்ன, தினம் ஒரு பிரச்சனை போய் நின்ன, போராட்டத்துக்குள்ள நின்ன, அந்த பிரச்சனை பத்தி பேசினேன், இந்த பிரச்சனை பத்தி பேசினேன், சாதி பிரச்சனை பத்தி பேசினேன், ஆணவ படுகொலை பத்தி பேசினேன், இதை பேசினேன் அப்படின்னு எதனா ஒண்ணு இருக்க சொல்லு. அவருனா போராட்ட வீரரா? இல்ல யாரு அவரு? நடிகர் தானே. அப்ப விஜய் சாருக்கு கிடைச்ச ஓட்டு வாக்கெல்லாம் எதன் மூலமா வந்தது? நடிகர், சினிமாவில் பார்த்தோம் நல்லா டான்ஸ் ஆடுறப்பா, செம சூப்பர் அழகா இருப்பாருப்பா. ஸோ இதனால தானே வந்து அவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. டே அனிலா, மனசாய் தொட்டு சொல்லுங்க, நீங்க உண்மையே வந்து விஜய் சார் வந்து ஒரு போராட்டக்காரர் அப்படின்னு நினைச்சு வந்து ஓட்டு போட்டீங்க, நடிகர் தானே சொல்லி ஓட்டி போட்டீங்க. அப்ப இந்த சமுதாயத்துல இந்த களத்துல போராட்டத்துல வந்து தினம் நிற்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்களாம் வந்து இவங்களுக்கு வந்து எவனுமே கண்ணில் தெரியல. ஆனா சினிமாவில் நடிச்ச ஒரு ஆள் வந்துட்டாருன்ட்டு செல்ஃபி எடுத்து, அதாவது விஜய் சார் வந்தாவே அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்தே விஜய் சார் நான் பார்த்தேன்னு சொல்லி 10 பேர் ஷேர் பண்ணுறது, இன்ஸ்டாவில் போட்டு வந்து லைக் வாங்குறதுக்கே வந்து விஜய் சாருக்கு வந்து கூட்டம் கூடி வீட்டில் வந்து ஓட்டு பண்ண நான் வந்து செத்துருவேன், இல்லைன்னா வந்து சாப்பாட்டில் விஷம் வச்சிருவேன் இப்படின்னு வந்து வீட்டில் வந்து மிரட்டி இப்படி தானே நீங்கள் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்க. அதுதானே உண்மை ஃபேக்ட். இதே வந்து விஜய் சார் வந்து காலங்காலமாக மக்களுக்காக வந்து போராட்ட களத்தில் நிற்கிற மாரியும் சாதி ஒழிப்புக்காக பேசுகிற மாரியும் அப்படியே எல்லா தலைவர்களும் படித்து குடிச்சு அறிவு ஜீவி மாரியும், இல்லைன்னா வந்து அரசியலுக்காக ஏதோ ஒரு மேயராக நின்று ஜெயிச்ச மாரி எதுவுமே கிடையாது. ஒரு கவுன்சிலர், ஒரு ஏதோ ஒரு வார்டு கவுன்சிலர் கூட அவர் வந்து நின்று ஜெயிச்சிருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால தான் பார்த்தோன்னா விஜய் சார் இன்னையோட பார்த்தோன்னா பதவியேற்று 1 மாதம் காலம் ஆகுது. அவரோட ஆட்சி காலம் எப்படி இருக்குன்றது மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து பாருங்க. சந்தி சிரிக்குது. எவன் பார்த்தாலும் ஐயோ ஏங்க பஸ் இல்லைங்கன்றாங்க. பேசிக்காக வந்து ஊருக்கு போயிட்டு வரணும், பஸ் இல்லைன்றாங்க. அவ்வளோ கூட்டம், ஒரு பஸ் நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்றான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சென்னையில் பார்த்தோன்னா அங்கங்கே மின்வெட்டுன்றான், காரி துப்புறான், சட்டம் ஒன்று சந்தி சிரிக்குது, எங்கே பார்த்தாலும் குற்றம் கொலை அப்படின்னு நிறைய நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. விஜய் சார் வந்து சாதியை ஒழிச்சிட்டாரு, மதத்தை ஒழிச்சிட்டாரு. லாரன்ஸ் சார், நீங்கள் இதெல்லாம் வந்து பார்ப்பீங்களா? இந்த வந்து அரசியல் அறிவுலாம் உங்களுக்கு வந்து இருக்கான்னு தெரியல. நம்ம விஜய் சாரோட ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா, ரமேஷ், அறநிலையத்துறையோட ரமேஷ். அவர் எங்க ஸ்ரீரங்க தொகுதியில் வந்து நின்னாரு, சாதியை பார்த்து தானே. அப்போ அந்த பகுதி வந்து சாதி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சாதி ஓட்டு கிடைக்கின்ற ஒரு எண்ணத்துல போய் அங்கே வந்து நின்னாரு. அப்போ இது வந்து சாதி கிடையாதா? அப்படியே அந்த தொகுதியில் ஜெயிச்சா கூட அறநிலையத்துறை அந்த பொறுப்புன்றது யாருக்கு கொடுக்கணும்? போய் சாவியை கொண்டு போயிட்டு திருடங்கையில கொடுக்குற மாரி அறநிலையத்துறை கொண்டு போயிட்டு அவா கையில கொடுத்தா என்னங்க இது? அப்ப சிறிதளவு கூட அரசியல் புரிதல் இல்லாம, அரசியல் அறிவே இல்லாத ஒரு ஆள் தான் இந்த மாதிரி காரியங்களை வந்து செய்வான்றது உங்களுக்கு தெரியலனா அப்போ உங்களுக்கும் அரசியலை பற்றி ஒன்றும் தெரியலன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் வந்து அரசியலுக்கு வந்து இன்னும் பல ட்ரஸ்ட் கட்டப்போகிறோம். அதாவது பல ஏக்கரில் வந்து நிறைய ட்ரஸ்ட் கட்டி அங்கே வந்து நிறைய குழந்தைங்களை வந்து அங்கே வந்து வளர்க்கணும், பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை வந்து நான் வந்து ஒரு பாதுகாவலான இருக்கணுன்றது ஒரு நல்ல எண்ணம் தான். அதாவது ராகவ லாரன்ஸ் வந்து நிறைய வந்து அனாதை குழந்தைகள் நல்ல விஷயம் பண்ணுறாருன்றது அது வந்து ஏற்கத்தக்க விஷயம் தான், நல்ல விஷயம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணிய பணிகள், நீங்கள் வந்து நினைக்கக்கூடிய பெரிதும் நேசிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர் விஜய் அவர் பண்ணியிருக்கிறாருன்றது கொஞ்சம் போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்களா. அப்போ விஜய் சார் வந்து எந்த ஒரு பணியும் செய்யாம, எந்த ஒரு மக்களுக்கு நலத்திட்டங்கள் எதுவுமே செய்யாம கவர்ச்சி மட்டுமே காமிச்ச அரசியல் வந்து இன்னைக்கு சிஎம்மா ஆயிட்டாரு. நீங்க வந்து அரசியல் வர்றது வந்து கேள்வி உங்க கேட்கறது, வாங்க வந்து மக்களுக்கு பிடிச்சா ஓட்டு போட போறாங்க, உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் சொல்லுங்க. அதுக்காக இன்னைக்கே வந்து நீ வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சு பார்த்தேன், இந்த வந்து 5 குழந்தைகளும் வந்து நான் தான் வளர்த்தேன்,
அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட்டிங் பண்றீங்களா என்ன சார்? நீங்க வந்து நல்லது செய்யணுன்றது ஊர் மக்களுக்கே தெரியும். இது ஏன் இப்ப நீங்க வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க? ஓ பாத்தீங்களா, நான் வந்து இவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் பண்ணிக்கிறேன், அதாவது விஜய் சாரை விட நான் வந்து நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்றீங்க. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது வந்து இவன் தான் வரணும், இந்த சாதிகாரன் தான் வரணும், இந்த வந்து மதங்காரன் தான் வரணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்க ஒண்ணுமே கிடையாது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அந்த தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது களத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா யார் வேணாலும் வரலாம். ஆனா அரசியலை பத்தி கொஞ்ச நச்சும் தெளிவு வேணும். அதை வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக போய் களத்தில் நிற்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அதாவது இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனைனா இதை வந்து நம்ம யாரை கான்டாக்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பகுதியில் பார்த்தோன்னா மின்வெட்டு பிரச்சனை இருக்குன்னா போய் கார்பரேஷன் ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. சார் இந்த ஏரியாவில் வந்து மின்வெட்டு இஷ்யூ அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது, இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி பேசணும். அப்போ அரசியல் புரிதல், அரசியல் விஷயம்னா இது நல்லது செய்கிற மனசு அது மட்டும் இருந்தால் மட்டுமே போதாது, மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவனாகவும் இருக்கணும். இந்த சமூகத்தில் வந்து பார்ப்பனைய அரசியல் வந்து எப்படி இருக்கு, அதுக்கு ஏற்றவாறு நம்ம எப்படி செயல்படுத்தணும், பட்டியலின மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் சிறுபான்மை மக்களையும் அவங்களை எப்படி வந்து முன்னுக்கு கொண்டு வரணும், இதுக்கு வந்து தடையா இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன அரசியலை அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒருபோதும் செவி சாய்க்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட சுயமரியாதை மாலும் பாஜக அரசு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆதிக்கம் செலுத்தும் போது, அழுத்தம் கொடுக்கும் போது அதுலேருந்து நம்ம வந்து எப்படி ஸ்டாண்டர்ட் நிற்கணும் அப்படின்றது அந்த ஒரு அரசியல் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வரணும். இதெல்லாம் தெரியாமல் எனக்கு வந்து மனசு நல்ல மனசு இருக்கு, நான் வந்து நல்லது செய்வேன், இவங்க வந்து பசி ஆகிறாங்களா இவங்களுக்கு கொஞ்சம் காசு போடுப்பா, அவங்க கொஞ்சம் பசி ஆகிறாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பா, ஏய் அந்தம்மா பசி ஆகிறாங்கப்பா அவங்களுக்கு காசு கொடுப்பா, இது மட்டுமே அரசியல் கிடையாதுயா. அரசியல்ன்றது இதெல்லாம் தெரிஞ்சுதான். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து உன்னால வந்து எல்லா பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்க முடியும். இல்லைன்னா வச்சுங்க எல்லாமே பார்த்தோன்னா சண்டி சிரிக்கும். இன்னைக்கு வந்து விஜய் சார் வந்து அரசியல் வந்து ஒரு மாதம் காலம் ஆகுது, தமிழ்நாட்டோட நிலவரம் எப்படி இருக்குன்றது செய்தி மட்டும் திறந்து பாரு, வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூபர் எவனையும் பார்க்காது, செய்தி மட்டும் பாரு. என்ன பேர் சம்பவம் நடக்குதுன்னா அப்ப என்ன காரணம், ஒரு வந்து அரசியல் புரிதல் அரசியல் தெளிவு இல்லாத ஒருத்தன் வந்து வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். அப்ப இதெல்லாம் வந்து சால்வ் பண்ண தெரியாத ஒரு ஆள் தான் விஜய் சார் இருக்கிறான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையா வந்து செயல்படுது. ஸோ அதனால வந்து சினிமாலாம் நஷ்டம், நமக்கு ஒரு ஃபேம் இருக்கு, நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க, நான் வந்து 4 பேருக்கு நல்லது செய்யறேன், இது மட்டுமே வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான தகுதி இல்லை. வீடியோ ரீதியா நம்முடைய லாரன்ஸ் அம்மாவுக்கு ஒரு வேண்டுகோள், அம்மா அரசியல்ன்றது ஒரு சாக்கடை அப்படின்னு அது பயந்துலாம் போகக்கூடாது. அது சாக்கடையாக இருந்தாலும் அதை தொடச்சி அதை வந்து தூய்மைப்படுத்தணும். இது வந்து ஒவ்வொரு ஜனநாயக மகனின் கடமை. அப்போ யார் வீட்டு பயனாக இருந்தாலும் அங்கே போயிட்டு கடுமையாக உழைத்து அந்த சாக்கடையை அகற்றி ஒரு தூய்மையான வந்து வாழ்க்கையை வந்து அமைக்கலான்றது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஏன் உங்கள் பையனுக்கு வந்து உரிமை இருக்கு. ஒருத்தர் விஜய் ஜெயிச்சிட்டாரே அதனால என் பையனும் ஜெயிச்சிடும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து அமுச்சு விடாதீங்க. நல்ல தலைவர்களை படிச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு அரசியலை பற்றி கொஞ்சம் நச்சு தெரிஞ்சுட்டு அரசியலை நீங்கள் வந்தீங்கன்னா விஜய் போன்ற ஆட்களோட சேர்ந்து நீங்கள் கூட்டணி வச்சு ஜெயிக்கணும் ஒரு எண்ணம் தோணாது. இன்கேஸ் அதை பற்றி எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் வெறும் சினிமா மோகத்தோட கிளாமரோட தான் நீங்கள் வந்து வாழ்றீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் தோணும் விஜய் தான் ரைட் பாத், விஜய் இஸ் த பெஸ்ட் சிஎம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். அதனால தான் இப்போ நீங்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. பார்ப்போம். தமிழ்நாடு என்பது ஒரு பகுத்தறிவு மண். கூடிய விரைவில் இந்த மக்கள் அரசியல் தெரிஞ்சுட்டு தனக்கான தலைவனை களத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடித்து அங்கீகாரம் கொடுத்து அவங்களை வந்து சிஎம்மாக ஆக்கி இந்த மக்களை வந்து வழி நடத்த வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ராகுல் லாரன்ஸுடைய அரசியல் வருகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் அவர் போய் எங்கே போய் வந்து தஞ்சம் அடைகிறாருன்னா டிவிக்கு அரசியல். அது வந்து நம்ம வந்து விஜய் அண்ணா கூடயே போயிட்டு அவர் வந்து நின்று அங்கே வந்து ஜெயிச்சிடலாம். அது சினிமா மோகத்தில் சினிமா பிம்பத்தை வந்து நம்மளும் ஒரு வந்து டான்ஸை போட்டு நம்மளும் வந்து ஒரு வந்து ஹார்ட்டினை விட்டு ஜெயிச்சலான்னு பார்க்குறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.